கிங் ஆஃப் கானானா தேவாயா தான். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வச்சுட்டு நம்மளால் உள்ளே வரவே முடியாது ஆக்டில், பண்ணவே முடியாது ஆக்டில். ஸோ அது பட் அப்பாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கானான்னு ஒரு விஷயம் இருந்தாலும் பட் அப்பா கிளாசிக்கலும் தெரியும், வெஸ்டர்னும் தெரியும் ஆக்டில். ஸோ அதனால் வந்து சினிமாவில் வந்து மல்டியாக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம் ஆக்டில். ஸோ அந்த விஷயம் வந்து அப்பா கிட்ட இருக்கு ஆக்டில். ஸோ நம்ம கானா கானா கானான்னு சொன்னால் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இப்போ ஆசை வந்து எனக்கு இன்னும் தெய்வமே இன்னும் ஞாபகம் இருக்கு. கான்செர்ட் நாங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து தலைவரை கூப்பிட்டாங்க. அப்புறம் மேம் எல்லாம் வந்து மீனமாலா பண்ணாங்க. இது வந்து கான்செர்ட்டா இல்ல ஒரு என்டையர் படமாங்கிற அளவுக்கு சார் அங்க ஒரு ஒயிட் அண்ட் நோட்ல போட்டு ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இட் இஸ் அமேசிங். தேங்க்யூ. அண்ட் தென் another thing ஆக்சுவலா நான் இது உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மெலடி அவர் பெரிய கிங். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, வண்ணநிலவே வண்ணநிலவே, அவள் வருவாளா, இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹிட். எனக்கா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அவள் வருவாளா அப்படின்னு மேம்காக? மேம்கான ஒய்ஃப்காக? ஆமா சார், நான் வேற என்ன கேக்கல சார், ஒய்ஃப் நாங்க ஒண்ணே வேற எங்கேயும் போயிட்டோம். நோ சார், நான் அந்த டைம்ல அந்த பாட்டுலாம் வந்துச்சு, ஐ திங்க் அந்த டைம்ல கேக்குறேன். இல்ல கண்டிப்பா எல்லாமே அவங்க தானே ப்ரோ. அதனால வந்து லைக் என்னன்னா வந்து இப்போ மியூசிக் தெரியாதவங்க பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, நம்ம மியூசிக் தெரிஞ்சதுனால பேசி இம்ப்ரெஸ் பண்றோம். ஏன்னா நான் வேற சிங்கர் வேற. அதனால வந்து அந்த லவ் சாங் நம்ம வந்து நம்ம அந்த மாண்டேஜ் இருக்கும்ல, லவ் பண்ண டைம்ல ஒரு மாண்டேஜ் இருக்கும், சரி அந்த அதெல்லாம் வச்சு தான் கம்போஸ் பண்றது ப்ரோ.